வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயக்கீரை புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு தான். வெந்தயக்கீரை அப்படின்னாவே உடலுக்கு ஆரோக்கியமானது தான். கொஞ்சம் கசப்புத்தன்மையாக இருந்தாலும் உடலுக்கு நிறைய நற்பண்புகளை செய்யக்கூடியது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலி, அதாவது இடுப்பு வலி, இந்த பிரச்சனைக்கு இந்த வெந்தயக்கீரை ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்திட்டு வரலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, சிலர் ரொம்ப மந்தமாகவே காணப்படுவாங்க, உடல் சோர்வாக இருப்பாங்க, குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாருமே. அவங்களுக்கு இந்த வெந்தயக்கீரையை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய செயலாற்றலை அதிகரித்து நல்லா சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு இது உதவியாக இருக்கும். இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயக்கீரை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண் பார்வை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாயிடும். மேலே இது குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியதுனால உடலில் சூடு ஏற்பட்ட இந்த வெந்தயக்கீரையை சமைச்சு சாப்பிட்லாம். சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, வயிறு உப்புசமாக இருக்கிறவங்க, வயிறு எரிச்சல், அதாவது சூடாக இருக்கிறதுனால வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே இந்த வெந்தயக்கீரையை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரலாம். இந்த வெந்தயக்கீரை எடுத்துக்கிறதுனால உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும். வெந்தயக்கீரையை பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். இப்போ நாம் புளிக்குழம்பு எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையிலும் ஒரு உணவுப் பொருள்லேயும் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வந்தோம். இப்போ அந்த உணவுகளை எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் வாகை தமிழா மூலயமா நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழா சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். இந்த வெந்தயக்கீரை அப்படிங்கிறது எளிதில் வீடுகளில் வளரக்கூடியது தான். வெந்தயத்தை அப்படியே தெளித்து விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெந்தயக்கீரை வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை பருப்பில் போட்டு கடைஞ்சி கொடுக்கலாம். கொஞ்சம் லேசான கசப்பு தன்மையை உடைக்கிற தான். ஆனால் நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா சுத்தமாக கசப்பு தன்மையே தெரியாது. குழந்தைகள் முதல் கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வெந்தயக்கீரை. இது ஒரு கட்டு அளவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட 2 கட்டு கூட எடுத்துக்கோங்க. லேசான கசப்புத்தன்மை தான் இருக்கும். ஆனால் இதனுடைய ஆரோக்கியம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம். அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. உடல் சூட்டை தணிக்கிறதுல முக்கியமாக பார்த்திங்கன்னா, அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த வெந்தயக்கீரையை கொடுக்கலாம். வெந்தயத்தையும் சாப்பிட வைக்கலாம் குழந்தைங்கள. அந்த மாதிரி சாப்பிட வச்சிங்க அப்படின்னா உடனே வயிற்றுப்போக்கு நின்றுடும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெந்தயக்கீரையை புளிக்குழம்பு மாதிரி நம்ம இப்போ சமைக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இதில் உங்களுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இது புளிக்குழம்பு மாதிரி செய்யும்போது நல்லெண்ணெய் பயன்படுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்தியாச்சு. இந்த உணவுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை 1 கொத்து அளவு சேர்த்திட்டேன். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-20 பல் சேர்த்திக்கிங்க. நிறைய சேர்த்துற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும் புளிக்குழம்புனால. பூண்டு ஒரு 10 பல் அளவு சேர்த்துட்டேன். பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒருவேளை குடும்பத்தில் அதிகமான பேர் இருந்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோட அளவையும் தக்காளியோட அளவையும் அதிகப்படுத்திக்கங்க. அப்போ குழம்போட தன்மை நிறைய வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். எப்போவுமே தக்காளி வதங்கணும் அப்படின்னா நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது உடனே வதங்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள். நான் இது வீட்டிலேயே அரைச்சி பயன்படுத்துகிற மிளகாத்தூள் அதுதான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துடுங்க. எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி மசால் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா கீரையை நல்லா கழுவிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிடுங்க. ஏன்னா மண் நிறையா இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ மழை காலனால நிறைய மண் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா கீரையை போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதை குட்டி குட்டி பீஸ்க்கெலாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணுறது ரொம்ப எளிமை, ஏன்னா ரொம்ப இளங்கீரையாக தான் இருக்கும். இந்த மாதிரி நான் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கீரை அதுக்குள்ளே சேர்த்துருங்க. கீரையும் நல்லா வதங்கட்டும். கீரை வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. இளங்கீரையாக இருந்துச்சு அப்படின்னா உடனே வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம இதில் இவ்வளோ மண் இருக்குது. அதனால தான் நல்லா இது கழுவிட்டிங்க அப்படின்னா இவ்வளோ மண் இருக்கும். அதனால் சுத்தமாக கழுவி பயன்படுத்துங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா இது வெந்துருச்சு கீரை. வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னா
புளி வந்து சேர்த்த போகிறோம். 1 கப் அளவு நல்லா கெட்டியமாக கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி வந்து சேர்த்துருங்க. அதுக்குள்ளே புளி சேர்த்துனோடனே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க. புளிப்பு தன்மைக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிடம் கொதிக்கட்டும். கொதிச்சுது அப்படின்னா அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இந்த அளவுக்கு ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும். இப்போ இதையே கூட விட்டுறலாம். நான் இது கூட என்ன பண்ணிடுறேன்னா, குழந்தைங்களும் சாப்பிட்றனால கொஞ்சம் தேங்காய் பால் வந்து அரைச்சி ஊற்றுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் 1 நிமிடம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும், சுவையான புளிக்குழம்பு வந்து தயாராகிடும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சொட்டு கூட கசக்கவே இல்லை. குழந்தைங்க முதல் கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நற்பண்புகள் நிறைந்த இந்த வெந்தயக்கீரையை வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி புளிக்குழம்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த கசப்பு தன்மையை குறைக்கவும் செய்யும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிந்தளவு மண்பானையை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.